கச்சா பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி செஞ்சிடறோம். இந்த விஷயத்துல மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் இதை வலிமையா பேசிக்கிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், இந்த பொருட்களை எடுத்து மதிப்பு கூட்டி இங்க அதற்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க உலகத்துல எங்க வேணா விற்பனை செய்யுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அதற்கான அந்த வாய்ப்பை வழியை அடைச்சது எது? நீங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நேரத்துல மட்டும் அரசியலை பேசுறாங்க. தேர்தல் நேரத்துல வாக்களிக்கிறதுக்கு மட்டும்தான் அரசியலா? 5 ஆண்டும் தொடர்ந்து அரசியல் பேசணும்னா ஒரு கூட்டு தலைமை தேவைங்கிறத நான் முதல்ல வலியுறுத்தினேன். அது இருக்கும்போது இளைஞர்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியும். இல்ல திருசிலன், நான் திரும்ப ஸ்பெசிபிக்கா இந்த தலைப்பு அந்த கேள்வியை தான் கோருகிறது. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு இந்த பொறியியல் படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஆய்வுகள் சொல்வது இன்னும் 10 ஆண்டுகள்ல ரொம்ப கடுமையாக போகும் சொல்றது, ரொம்ப இன்டென்ஸா போகும். ஆனா நீங்க ஒண்ணு குவாலிட்டி எஜுகேஷன், குவாலிட்டி அந்த இடத்தை தான் நான் கேக்குறேன். இந்த இத்தனை இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க, வாக்களிக்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான என்ன வாழ்வாதாரம், என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒரு விஷயத்தை சொல்றோம், ஒரு தேர்தல்ல வாங்க எனக்கு மட்டும் வாக்களிங்க, நான் வந்து அதிகாரத்துக்கு வந்துறேன், எல்லாத்தையும் மாற்றிடுறோம் அப்படிங்கிற ஒரு மாயமான நம்பிக்கையை நாங்க கொடுக்கல. ஆனால் எங்களுடைய இலக்கு என்ன? ஒரு கூட்டு தலைமையோடு சேர்ந்து நாங்கள் சொல்லுகிற குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சொல்ற விஷயத்தை எப்படி அமலாக்கலாம் என்பதில் உறுதியா இருப்போம். இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்ற இந்த பொறியியல் மாணவர்களுடைய பிரச்சனை என்பது எங்கிருந்து வந்தது? நீங்க இப்ப நீங்க மின்சார பிரச்சனை எடுத்துங்க. 2003 மின்சார சட்டம் அமுலாகும் போது யாருக்கும் இது இவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுத்தும்னு தெரியாது. ஏன்னா அப்ப வந்து ஒரு கட்சி முடிவெடுக்கிறது, அதை அமுலாக்குகிறது, அது அமுலான பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். ஆனா அதே அந்த நேரத்துல சரியான விவாதம் நடப்பதாக சட்டமன்றம் இருந்திருந்தால் அப்பவே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும். தனியார் துறையில மின் உற்பத்தின்னு கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. ஆனா மின் உற்பத்தி துறையில தனியார் வரணும்னா மின்சாரத்துடைய விலை லாபம் தருவதாக இருக்கணும். இது முக்கியமான பிரச்சனை. நீங்க இந்த சொல்ற தனியார் மயம், நான் தனியார் நான் முதலாளினே பேசல. நான் கேக்குறது, மின்சாரத்துறையில பெரும்பகுதி அரசாங்க பிளேயர் ஏன் தேவைப்படுறாங்கன்னா, இது கச்சா பொருள். இதை அரசு உற்பத்தி பண்ணி கொடுத்தா வேலை வாய்ப்பை தனியார் உற்பத்தி பண்ணுவாங்க. தனியார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்றானா. கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிற சிறு குறு நிறுவனங்களுக்கு மின்சாரம் தர முடியாம போனதுக்கு காரணம் பெரிய கச்சா பொருள் உற்பத்தி பண்ற அந்த நிறுவனத்தை தனியார் மயப்படுத்தினது. நான் தனியார் மயத்தை எடுத்து பேசல. இங்க பிரச்சனை என்ன? வேலை வாய்ப்பு எப்படி குறைஞ்சது? அப்ப இந்த என்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்க, இந்த மாதிரியான சிறப்பு கூறுகள் துறைகள்ல படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணணும்னா கச்சா பொருள் யார் கையில இருக்கணும்? இதை நாங்க எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்துல பேசுறோம். இது கூட்டு தலைமையாக இருந்தால் இந்த குரலுக்கு வலிமை இருக்கும். சரவணன், இந்த 10 ஆண்டுகள்ல வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லல, இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு, உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுல ஒரு கிளியரான விஷன் இல்லாம நாங்க கல்வி கடனை நாங்க அடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அவங்க சுமையை குறைக்கும், நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த கல்வி கடன் ஏன் அவங்களால அடைக்க முடியலன்னா வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கல்வி கடனை நீங்க அடைச்சிடுறீங்க, ஆனா அவங்களோட வீட்டு கடனை யார் அடைப்பாங்க? அதுக்கு கிளியரான விஷயம் இல்ல. இன்னொரு பிரச்சனை, பொறியியல் படித்தவர்களுக்கெல்லாம் 7000 சம்பளத்துக்குலாம் அவங்க இல்லை. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இங்க பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு 20,000 25,000 ரூபாய் சம்பளம் பெறுகிற அளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா அதற்கான தெளிவான வரையறை இருக்கான்றதுதான் கேள்வி. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து டிஎம்கேவோட அந்த மேனிஃபெஸ்டோவை படிச்சிங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு இது இருக்கும். வேலையின்மைன்றது தான் நான் முதலே சொன்ன 2 பிரச்சனைகள். ஒன்று கல்வி, அடுத்தது வந்து வேலையின்மை. வேலையின்மைன்னும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் அனைவருமே வந்து வேலைக்கு தான் போகணும், ஒரு முதலாளிகிட்டயோ ஒரு நிறுவனத்திலேயோ வேலைக்கு தான் போகணுன்ற அந்த ட்ரெண்டையே மாற்றக்கூடிய ஆளுமை படைத்த இதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை. என்ன சொல்லிடணும், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மேனிஃபெஸ்டோவில் அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவர்களை எம்பவர் பண்ண போகிறோம். எப்படி எம்பவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு வந்து இங்கே டெக்னாலஜி இன்குபேட்டர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வந்து லோன் அப்படின்றது அரசு நிதியிலிருந்து தானே? கண்டிப்பாக. அரசு நிதியில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது. மின்சார வாரியம், போக்குவரத்து துறைன்னு இருந்துட்டே இருக்கு. நீங்க முதல்ல இந்த கடனை அடைப்பது, ரெவென்யூவை ஜென்ரேட் பண்றது, வரி உபரியாக செல்கிற போது தான் இந்த லோன் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். நீங்க விவசாயிகளுக்கான 7,500 கோடி அடைத்தப்பயே கூட்டுறவு கடனை வந்து நம்மளால மானியத்தை உடனடியாக அரசு கொடுக்க முடியல. ரொம்ப பிரச்சனை ஏற்பட்ட பகுதியெல்லாம் விமர்சிக்கப்பட்டது. அப்ப இதையெல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு 3 ஆண்டுகள்ல செய்து விடுவதற்கான சாத்தியம் இருக்கான்றதா? கண்டிப்பாக சாத்தியம் இருக்கிறது. ஏன்னா ட்ராக் ரெக்கார்ட் ஏன் அப்படின்னா எங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இதற்கு முன்னாடி வந்து சொன்னதை செய்திருக்கிறோம், இப்பொழுது வந்து சொன்னதை செய்வோம். நான் இந்த இடம் ரொம்ப துல்லியமா கேட்கிறேன். உங்க ட்ராக் ரெக்கார்டுல கடந்த முறை நீங்க ஆட்சியை விட்டு சென்ற போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் விமர்சித்ததே நீங்க 1 லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு சென்றதாக சொன்னாங்க.
அந்த ட்ராக் ரெக்கார்டு அடிப்படையில தான் கேட்கிறேன். இப்போ 4 லட்சம் கோடி கடன் இல்ல. அதனால நான் அதிமுக கொண்டு வரல இங்க. இல்ல கொண்டு வரல இல்ல கொண்டு வரல. கம்பேர் பண்ணல. 1 லட்சம் கோடி கடன் எனக்கு வேண்டாம். கம்பேரிசன் வேண்டாம். என்னோட கம்பேரிசன் அது இல்ல. அதுதான் என்னோட கேள்வி என்பது அப்போ நீங்க 1 லட்சம் கோடி கடன் இருந்தது. வேறு வழி இல்லாமல் அழுத்தக்கூடிய சூழல்ல நீங்க இந்த 5 லட்சம் கோடி கடன் எல்லாம் அடைத்து இந்த வரி உபரியாக ஆகி இவங்களுக்கு லோன் கொடுக்கிற விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு இளைஞர்களுக்கு அந்த feasibility தான் கண்டிப்பாக feasibility இருக்கு. ஏன்னா அந்த கிரானைட் சொன்னாங்க இல்லையா, கனிம வளங்களை வந்து அரசு ஏற்றுக்கொண்டு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது இளைஞர்களும் வந்து ஒரு தொழில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சு அரசும் அந்த இளைஞர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள் என்பது எங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கு. கனிம வளங்களை அரசு ஏற்று நடத்தினாலே, தனியாரிடமிருந்து அரசு ஏற்று நடத்தினாலே இந்த டெபிசிட் எல்லாமே வந்து இதாயிடும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 5 லட்சம் கோடி கடன் வந்து வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ் கவர்னன்ஸ். சரியாக அந்த எந்த ஃபண்ட்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணல. அதாவது வந்து ஒரு இலவசங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேவையான்னு கேட்டால் தேவை. நம்ம இருக்கிறது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி. அதாவது இல்லாதவர்களுக்கு வந்து நாம் கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கான ஃபண்ட்ஸை நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ஜெனரேட் பண்ண வேண்டியது. அதிமுக ஆட்சி எங்கே தவறு செய்தது என்றால் அந்த ஃபண்ட்ஸ் ஜெனரேஷன், அந்த பொருளாதார வளர்ச்சியில வந்து ஒரு பெரிய தவறு செய்து அந்த பொருளாதாரத்தை வீழ செய்தது. அந்த காரணத்தினால் இந்த கடன் ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து கண்டிப்பாக கடன் ஏற்பட்டிருக்கிறது. நான் திமுகவிலையும் 90,000 கோடி கடன் ஏற்பட்டிருக்கிறது. 90,000க்கும் 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் கோடி கடனுக்கு வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா இல்ல திரு சரவணன், நீங்க இவ்வளவு இளைஞர்களுக்கு நாங்க இப்பயும் இருக்கக்கூடியது ஏன் தொழில் முனைவோர் வரல அப்படின்னா, சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு சரியாக கடன் வழங்கப்படுறது இல்ல. அதுல பெரிய போதாமை இருக்கிறதுக்கான ரிப்போர்ட் இன்னும் சொல்லணும்னா தமிழகம் முழுவதும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான எல்லா சாத்தியங்களும் அடைக்கப்பட்டிருப்பதாக தான் ஆய்வு சொல்லுது. அதாவது நான் சொல்றது கடந்த 10 ஆண்டுகள். அதாவது வந்து அதுதான், அதாவது இந்த லோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, சப்சிடி கொடுக்குறோம், அவங்கள பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட கொண்டு வர போறோம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு அங்கம். இன்னொரு அங்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஹாலிடேஸ். புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, புதுசாக ஆரம்பிக்க போகிற கம்பெனிஸுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 240 days, அந்த 3 months அந்த இதுக்கு வந்து டாக்ஸ் ஹாலிடேஸ் கொடுக்க சொல்கிறோம். அதாவது வந்து தமிழகத்தை வந்து ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த வன்மை வந்து இந்த எங்களுடைய மேனிஃபெஸ்டோக்கு இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக வந்து தமிழகத்துல வந்து ஒரு தொழில் புரட்சி நடக்கும். தொழில் புரட்சி நடந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் வெட்டி நாங்க ஏத்தி வித்துட்டு மீண்டும் இந்த கனிம வளங்களற்ற நாடாக இந்த நாடை மாற்ற முடியும். இப்போ இவ்வளவு மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கான ஒட்டுமொத்த காரணமே கடந்த 30 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்படுகிற பொருளாதார கொள்கை. தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்ட எந்த நாடுமே என்னைக்காவது ஒரு நாள் கையெழுந்துறது உறுதியானது. நம்ம இதை சரி செய்யணும்னா மறுபடி இன்ஜினியரிங் இப்போ நீங்க ஒரு அடுத்து இப்போ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இப்போ இருக்கிற தலைமுறை இப்போ படிக்க விரும்புறவங்களே பாதி பேர் என்ன படிக்கணும்னு விரும்புறான், ஐடில நான் இன்ஜினியர் ஆகணும், இதை தான் விரும்புறாங்க. இப்போ மக்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கை மேம்படணும்னா அடுத்த தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம நகர வேண்டியது. தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கொள்கைகள் அழுத்த போகிற போது ஒரு ஸ்டேட்டா நான் உங்களை பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க வந்து முழுவதுமாக தமிழர்கள் இங்க ஆளணும் அப்படின்ற ஒரு விழுமியத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க நியாயமான ஒரு நான் அதை விமர்சிக்கல, நான் குறையா சொல்லல. ஆனா வேலை வாய்ப்பு முதலீடுகள்ன்ற வர இடத்துல தனியார் பங்களிப்புகள், கிட்டத்தட்ட அரசு பங்களிப்புகள் என்பது சுருங்கி கொண்டே வருகிறது. தனியார் பங்களிப்பு தான் அதிகமாக வந்துட்டே இருக்கிறது. தனியார் முதலாளிகள் என்பவர்கள் முழுவதுமாக தமிழர்களெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதர் ஸ்டேட்ல இருந்து தான் இருக்கக்கூடிய முதலாளிகள் இங்கு வந்து முதலீடு செய்யணும். அந்த இடத்துல நாம் தமிழர் பேசக்கூடிய தமிழர் தெலுங்கர் போர் அப்படின்றது, தமிழர் அல்லாதோர் மண்ணின் மைந்தர்கள்ன்ற வாதம் பெரிய அளவுகள்ல முதலீட்டை சுருங்க செய்யும்ன்ற பார்வையை நீங்க இன்னும் என்ன முதலீடுகள் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் வேற என்னென்ன முதலீடுகள் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? இன்னும் 10 கார் கம்பெனி வரணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இன்னும் 10 நோக்கியா உள்ள வந்து தொழில் தொடங்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இந்த முதலீடுகள் எதுக்கு தமிழ்நாடு தேர்ந்தெடுக்குது? தமிழ்நாட்டிலும் குறிப்பா காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுக்குது இந்த முதலீட்டு நிறுவனங்கள். இந்த முதலீட்டு நிறுவனங்களால இந்த மண் இருந்த சூழல் எப்படி இப்ப எப்படி இருக்குது? சரி, நான் இந்த முதலீட்டு நிறுவனங்கள் வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள, நீங்க தற்சார்புன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி கற்று இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நீங்க திரும்பவும் தற்சார்பு அப்படின்ற கொள்கை, உங்களுடைய விழுமியம் உயர்ந்ததாக இருக்கலாம், இவர்களை எல்லாம் மண்பாண்டம் செய்வது, உழவு தொழிலை நோக்கி திருப்பி விடுவது, அரசு தொழிலாளி அறிவிக்கிறது, இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இளைஞர்களை கவரும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா கவரும். படிச்ச பாதி ஐடில இருக்கிற இன்ஜினியர்களை இன்று மீண்டும் இயற்கை வேளாண்மைக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம். ரேஷியோ குறைவா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குது. இங்க பாருங்களேன், கல்வி கடன்
4 லட்சம் 5 லட்சம் இருக்கு, அவன் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா 30,000 50,000 சம்பாதிச்சாதான் அந்த கடனை அடைக்க முடியும். ஆனா நீங்க உங்களுடைய விளையாட்டை தமிழக எல்லைக்குள் மட்டும் போடுவது என்பது சரியாக இருக்காது. அது இளைஞர்களுக்கான எதிர்காலம் கல்வியல் சார்ந்து சரியாக இருக்காதுங்கிற உறுதி அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், நீங்க சொல்ற ஒரு விழுக்காட்டு இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கல்வி கடனோட இருக்காங்க பாருங்க. இவர்களை கடனாளிகளாக கல்வி திட்டத்தையே கடன் வாங்கி தான் படிப்பு படிக்க முடியும்ன்ற நிலைமையை வச்சதே இந்த 50 ஆண்டுகளுடைய ஆட்சி தான். இந்த ஆட்சி தான் காசு கட்டி படிக்க முடியாதவன் கடன் வாங்கி படிக்க முடியும், படிக்கிற மாணவனை கடனாளி ஆக்குனது இந்த 50 ஆண்டு கால ஆட்சி. இப்ப இவங்க மறுபடியும் கொண்டு வர போறது என்னன்னா, இதை இந்த கடனை தள்ளுபடி. திரும்பவும் இந்த கேள்விதான் கேட்க வேண்டும். நான் திரு சரவணன்ட்ட கேட்டது, நீங்க எல்லாமே தற்சார்பாக மாற்றுறது அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சிக்கலானது. நீங்க இந்தியாக்குள் ஒரு ஸ்டேட்டாக இருந்துட்டு அதெல்லாம் மாற்றுவது என்பது ரொம்ப சிரமமானது. அது பல நேரங்கள்ல பல கொள்கைகளுக்கு நீதிமன்றம் முட்டுக்கட்டை போடக்கூடிய சூழல்லாம் இருக்கிறது. நீங்க பேசக்கூடியது அப்படின்றது இந்த எல்லைக்குள் ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க, அதை தாண்டி ஒரு உலகமயமாதல் கொள்கையோடலாம் இல்லைன்றது தான். நீங்க உலகமயமாதல் கொள்கை எல்லாம் வெளில வரல. டீடைலா பேசலாமே, நிறைய தகவல்கள்லாம் இருக்கு. இல்ல நான் அதற்காக நான் அந்த இடம் தான் உலகமயமாக்கல் என் நாட்டை சீரழிச்சிட்டு தான் மேம்படுத்தி. இல்ல நீங்க உலகமயமாதல்ல இருந்து வெளில வர போறீங்களா? நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை இல்ல சார் இப்ப நம்ம இல்ல சார், நம்ம ஸ்டேட்குள்ள கோக் இருக்கு, பெப்சி இருக்குது, இல்ல அதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏன் கேட்கிறேன், சிந்தன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், இந்த தற்சார்பாக தமிழகத்திற்குள் இருக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கே இடர் கொண்ட பிரச்சனை என்பது அந்த பிரச்சனை வேற. இப்ப நீங்க ஸ்டேட்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒரு மாநிலம் இல்ல, நான் நாட்டுக்கே அந்த பிரச்சனை இருக்கு, அது வேற இல்ல. நீங்க தற்சார்பு பொருளாதாரம் என்பதை நோக்கி போகணும்னா அது ஒரு லாங் ஜேர்னி. அது இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஈவன் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முழு ப்ரோக்ராமையே நான் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தலில் நீங்க சொர்க்கத்தை படைக்க முடியாதுங்கிறதா உண்மை. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, இந்த மாற்றத்திற்கு என்ன தீர்வு, இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வுங்கிறதா நம்ம பேசணும். அதனால நான் அவர் சொல்ற அந்த தற்சார்பை நோக்கி உடனே போயிடுவாங்க.